தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, மனுஷரின்றி தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர். மனுஷனுடைய ராஜ்யத்தில் தேவாதி தேவன் ஆளுகை செய்கிறார். இன்றைக்கு நம்மிடத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆளுகை செய்கிறாரா, இல்லது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி ஆகிய பிசாசு ஆளுகை செய்கிறானா? யார் நம்மை ஆள்வது? அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனம் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிங்காசனத்துக்குள்ளாலே யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறாரா, இல்லது இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இருக்கிறதா? நம்மை நாமே நிதானித்து அறியணும். இன்னைக்கு நம்மகிட்ட நிதானித்து அறிகிற சுபாவம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்க உங்ககிட்ட இருக்கிறது யாருன்னு முதல்ல அறியணும். ஏன்னா தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யமாக பரலோகமாக இருக்கிறீர்களா? உங்களில் தேவன் வாசமாக இருக்கிறாரா, அல்லது இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான் லூசிபர் வாசமாக இருக்கிறானா? யார் வாசமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் அறியாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு பொருட்டாக நினைக்காது. ஆனால் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் சாத்தானை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா, இல்லது தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 3-7 வரைக்கும் உள்ள வாசனங்களை வாசிக்கிற போது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவ்விடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், ஆமென், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகள் எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான், அவன் என் குமாரனாய் இருப்பான். எப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? தோத்து போறவனுக்கு தேவன் அல்ல. இது ஒரு யுத்த தளம். அல்லேலூயா. நான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சில காரியங்களை பார்த்தேன். இஸ்ரவேல் தேசம் 1947ஆம் ஆண்டு தன்னுடைய நியமனத்தை உருவாக்கியது. அதாவது அரசாங்கம் என்கின்ற ஆளுமைக்குள் கடந்து போனது. போன அடுத்த நாள் 24 மணி நேரத்திற்குள் ஒரு மகாபெரிய யுத்தம் ஏற்பட்டது. யுத்த வீரர்கள் இல்லை, ராணுவ தளபதிகள் தளவாடங்கள் இல்லை, ஆனால் யுத்தம். அரபி கண்ட்ரிகள் சேர்ந்து யுத்தத்தை அழிப்பதற்காக ஒரு பெரிய யுத்தத்தை தொடங்கினார்கள். ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள், தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியினால் 24 மணி நேரத்தில் தொடங்கப்பட்ட யுத்தத்தை ஜெயத்தோடு வெற்றி சிறந்தார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாமிலிருந்து தாவீது, சாலமோன் என்கின்ற மகாபெரிய ராஜாக்கள் வரைக்கும் ஒன்றும் இல்லாததை வைத்து ஜெயம் எடுத்தார்கள் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறேன். முக்கியமாக தாவீதுக்கு விரோதமாக கோலியாத்து எதிர்த்து நிற்கிறான். கோலியாத்தோ கையில் ஈட்டி, உரையில் வாள், கேடயம், தலைப்பாகை, யுத்த அணிகலன்கள் எல்லாம் அணிந்து கொண்டு
இஸ்ரவேலை எதிர்க்கும்படியாக கடந்து வந்தான். தாவீது சொல்லுகிறான், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது சொல்லுகிறான், நான் என் தேவனுடைய நாமத்தில் இவனை எதிர்க்க கடந்து போகிறேன். இவன் தன் சுயபலத்தில் வருகிறான், நான் இவனை கொன்று போடுவேன், இவன் தலையை வெட்டி எடுப்பேன் என்கிறான். வெட்டுவதற்கு கத்தி இல்லை. அவனிடத்தில் இருந்த ஆயுதம் என்ன தெரியுமா? 5 கூழாங்கற்களும் ஒரு கவனும். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள் இஸ்ரவேலுடைய ஆயுதத்தினுடைய வல்லமை. 5 கூழாங்கல்லிலே ஒரு கல்லை எடுத்து கவனிலே மாட்டி நெற்றி பட்டறையில் அடித்த போது அவன் கீழே விழுந்தான். அவனுடைய வாளை எடுத்து அவன் தலையை வெட்டி எடுத்தான். இஸ்ரவேலுடைய பாரம்பரியம் சாதாரணப்பட்டதல்ல. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமையில் ஆளுமை செய்யும் அதிகாரம் உள்ளவர்கள் இஸ்ரவேலர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறார்கள்? நான் இதுவரைக்கும் 7 யுத்தங்களை குறித்து வாசித்தேன். இந்த 7 யுத்தத்திலும் சிறிதாக இருந்த இஸ்ரவேல் நாளுக்கு நாள் பெருகி வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 5 லட்சம் பேரில் உருவான இஸ்ரவேல் ஜனம் இன்றைக்கு 1 கோடி இஸ்ரவேலர்களாக மாறி இருக்கிறது. சுமார் 1 கோடி. ஏன்? அல்லேலூயா. தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. அவர் உன்னோடு கூட இருப்பாரேயானால், வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். அவனுக்கு நான் யாவாய் தேவனாய் இருப்பேன். ஜெயம் இல்லை, தோத்து போறக்கணும்லாம் என் தேவனுக்கு வேண்டாம். அல்லேலூயா. முதல்ல சேலஞ்ச் வேணும். என்னால் முடியும், என்னால் முடியும். சேலஞ்ச் ஒவ்வொருத்தட்டையும் இருக்கணுங்க. சேலஞ்ச் இல்லாத வாழ்க்கை கரைந்து போன வாழ்க்கை. அல்லேலூயா. தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, இந்த கோலியாத் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் சரி 5 கூழாங்கல்ல வச்சு நான் இவனை ஜெயிப்பேன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்றைக்கி உங்ககிட்ட யாஸ்வமிஷியாவுடைய நாமம் இருக்குது, யாஸ்வமிஷியாவுடைய சபை இருக்குது. உண்மை சொல்லுகிறேன், யாவுடைய நாமத்தில் சொல்லுகிறேன், உனக்கு எச்சரிப்பின் சத்தத்தை தர உன்னை அறிந்திருக்கிற யாவுடைய ஆசாரியன் இருக்கிறான். அல்லேலூயா. உன்னை அறிந்திருக்கிற யாவுடைய ஆசாரியன் இருக்கிறான். ஆனாலும் உனக்கு ஜெயம் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உனக்கு அந்தோ பரிதாபம். அல்லேலூயா. ஏன்னா தேவன் சும்மா இல்லை, ஜெயிக்க சொல்றாரு. யாரை ஜெயிக்கணும்? பிசாசை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், மாம்ச ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், நான் என்கின்ற அகம்பாவத்தை ஜெயிக்கணும், ஆணவத்தை ஜெயிக்கணும். ஜெயிக்கிற ஒரு சுபாவம் உங்ககிட்டையும் என்னட்டையும் வரணும். இன்னைக்கு இருக்குதா? நாமெல்லாம் ஜெயிக்கிறோமா? இல்லையே, அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் இஸ்ரவேல் தேசம் அடிமைப்பட்டு சிதறடிக்கப்பட்டதை நினைத்து இன்று வரைக்கும் அவர்கள் கண் கலங்குகிறார்கள். உனக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா. ஆனபடியினால் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஜெயம் கொள்ளுகிறவர்கள், வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான் தேவன். இல்லைன்னா அவருக்கு தேவன் இல்லை. நீ அவருக்கு பிள்ளையா இருக்கணும்னா ஜெயிச்சாகணும். நான் என்ன சொல்றேன் நல்லா புரியுதா? அல்லேலூயா. நாம எல்லாம் சொல்றோம் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். நீ அவர் அப்பான்னு கூப்பிடணும்னா நீ அவருக்கு பிள்ளை ஆகணும். பிள்ளை ஆகணும்னா நீ ஜெயிக்கிறவனாய் மாறணும். வேதம் அதை தான் சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மகிட்ட ஜெயம் இல்லை. ஜெயம் இல்லை அப்படின்னா நீ தேவனுடைய பிள்ளை இல்லை, அவர் உனக்கு தகப்பனும் இல்லை. சும்மா சொல்லிட்டே இருக்கலாம், நான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பா இல்லை. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, யா பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானதை செய்யத்தக்கதாக.